எதுக்கு பெரம்பூர்ல சென்னையில முதல் மீட்டிங்? தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பணி நேற்று கொடுத்தாங்க. தமிழகம் முழுவதும் தேர்தல் கண்காணிப்பாளர்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் நேரடியா பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், நான் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து அந்த மாவட்டங்களில் சென்னைக்கான பொறுப்பு தலைவருடைய கட்டளை, பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல், சென்னையுடைய வெற்றியை எப்படி தலைவர்கிட்ட நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்க போறோங்கிற ஒரு முதல் பணியை நேற்றிலிருந்து தலைவர் எனக்கு முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதுல முக்கியமா நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுடைய பணியை மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். இந்த குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 உறுப்பினர்களை சேர்த்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. எந்த விதமான பொருளாதார பின்புலம் இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் கூட இங்க மாவட்ட செயலாளர். நமக்குள்ள சாதி கிடையாது, மதம் கிடையாது, ஆண் பெண்கின்ற பிரிவு கிடையாது. அப்படி ஒரு அழகான கட்சி. ஏன் முதல்ல பெரம்பூர்ல மீட்டிங் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் கூட்டம்? அண்ணா நான் அதிகமா படம் பார்த்தேன், ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன், அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி. இப்போ கூட சொன்னாரு பிகில். பிகில் ஒரு கேரக்டர் பிடிக்குமே, என்ன கேரக்டர் உங்களுக்கு? அதுக்குதான் வர. அதுல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு காலில் அமைதியா போகும். கரெக்டா? அமைதியா போயிட்டு அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்றாரு, அண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கண்ணா, நம்ம ஏரியால அடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்லுவாரு, வண்டி அவங்க இடத்துக்கே ஓடு. அப்ப திருப்பி அந்த டிரைவர் சொல்றாரு, அண்ணா நம்ம தனியா போறோம்னா யாருமே கூட இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னால தலைவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மளுடைய தலைவர் பெரியார், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர்னு ஒரு 5 தலைவர் வச்சிருக்காரு. அப்படி அந்த என்ட்ருக்குள்ள போகும்போது திடீர்னு கார் நின்ன உடனே அங்கிருந்து ஒரு வில்லன் வருவார், நம்ம முக ஸ்டாலின் ஐயா மாதிரி. பக்கத்துல ஒரு புள்ள நிக்கும், இப்ப இருக்க புள்ள மாதிரி. அண்ணா அப்ப சொல்லுவாரு, தொக்கா மாட்டிக்காருண்ணா தனியா வர. அப்ப கரெக்டா அந்த கால் திறக்கும் போதே ஒரு 5 பேர் பறந்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம துறைமுகத்துல அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டி வீடு வீடா போய் எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பையை வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணார் தலைவர் முதல்ல வடச்சென்னையில முதல்ல இறக்கணும். சும்மா அந்த அடிக்க விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு ரோட்ல ஒரு போர்டை முடிச்சுக்கிட்டு இந்த போராட்டம் சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் முடிக்காது. நீ இந்த தேர்தலை தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தானே இந்த ரவுடிசம். அந்த தேர்தலே ஒண்ணு இறக்குற பாரு, எப்படிலாம் வச்சு 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 மக்களை ஓட்டு போட வச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களை ஓட்டு போட வச்சு உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் எந்த ஜெயில் வாழ்க்கையை பார்க்க வைக்கணுமோ அங்கேயே உங்களுக்கு நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவெடுத்தார்.
அதுக்கு தான் சொன்னாரு 1962 இருந்து சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு, திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமா நிக்க மாட்டாங்க, ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்குதான் பெரம்பூர் முதவும் மாட்டேன்.